வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 6th ஜூலையுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. பீகார் கவர்மெண்ட் சஸ்பெண்ட்ஸ் 15 engineers after 10 bridges collapse in 2 weeks. ஸோ கடந்த ஒரு 14 நாளில் பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் 10 பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன்க்ளூடிங் சிவான், சாரன், அராரியா, ஈஸ்ட் சம்பாரன், கிஷான்காஞ்ச் அண்ட் மதுபானி. So Friday அன்னைக்கு பீகார் கவர்மெண்ட் they have suspended 11 engineers from water resources department, அதுக்கப்புறம் 4 engineers from rural works department. ஸோ எப்படி இவங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிரிட்ஜஸ் வந்து எதனால் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு சப்ஸ்டாண்டர்டான சில மெட்டீரியல்ஸ். ஸோ அதனால் இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் சொன்னதுனால இவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிரிட்ஜஸில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர்ஸையும் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி அவங்களையும் வந்துட்டு தே வில் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள் அப்படின்றது வந்துட்டு பீகார் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்துட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் வந்துட்டு சைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எத்திக்ஸை நீங்கள் எழுதும் போது கரப்ஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்துட்டு ரியல் லைஃப்பில் கோட் பண்ணலாம். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் லெவல் அட் கிருஷ்ணசாகர் ரிசர்வாயர் பில்ட் அக்ராஸ் த ரிவர் காவேரி இன் மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா breached the 100 feet mark against the maximum level of 124.80 feet on Friday. ஸோ இந்த நியூஸ் உடைய பேக்ட்ராப்பில் கிருஷ்ணசாகர் ரிசர்வாயர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கிராவிட்டி டேம். இது எங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிவர் காவேரி அண்ட் அபவ் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ் ஹேமாவதி, லக்ஷ்மண தீர்த்தா இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மாண்டியா இன் கர்நாடகா. ஸோ இந்த டேமுக்கு கிருஷ்ணராஜசாகர்னு எதனால நேம் வந்தது அப்படின்னா ஆஃப்டர் த நேம் ஆஃப் மகாராஜா கிருஷ்ணராஜ வாடியார் 4. ஸோ இவர் வந்துட்டு அப்போ இருந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் மைசூருடைய ரூலர். ஸோ எதனால் இவருடைய பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா பிகாஸ் he had played a very significant role in initiating and funding the construction. ஸோ இந்த டேமுடைய ப்ரைமரியான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அந்த ரீஜன், அதாவது பர்டிகுலரு மைசூர் ஸ்டேட்டுக்கு இரிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது, அண்ட் ஆல்சோ டு ஜெனரேட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அண்ட் மிட்டிகேட் தி இம்பேக்ட்ஸ் ஆஃப் ட்ரவுட் இன் த ரீஜன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ பிகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் இன் 1911 அண்ட் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இட் ஹாஸ் கம்ப்ளீட்டட் இன் 1931. ஸோ இந்த டேமை டிசைன் பண்ணது வந்துட்டு சர் எம் விஸ்வேஸ்வராயா. ஸோ இவர் வந்துட்டு ஒரு ஃபேமஸான இந்தியன் இன்ஜினியர் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு அஸ் ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் மைசூர் ஆர் ஃபாதர் ஆஃப் தி பிளானிங் இன் இந்தியா. ஸோ விஸ்வேஸ்வராயா, ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி நம்மளுக்கு மெயின்ஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் டு ஹேவ் ஆட்டோமேட்டிக் ஸ்லூயிஸ் கேட்ஸ். ஸோ இது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்டோன் மேசனரி யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைம் பொசோலன் மோட்டார் கால்ட் சுர்கி. ஸோ இது வந்துட்டு ஒரு பைண்டராக வச்சு இதை கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இரிகேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் மைசூர் சிட்டிக்கு ட்ரிங்கிங் வாட்டரும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ த ஹோல் ஆஃப் பெங்களூரு சிட்டிக்கும் இட் இஸ் ப்ரொவைடிங் தி மெயின் ட்ரிங்கிங் வாட்டர். இது வந்துட்டு சிவசனமுத்ரா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனுக்கு இட் இஸ் சப்ளைங் பவர் ஆல்சோ. So the water released from this dam flows into the state of Tamil Nadu and is stored in the Mettur Dam in the Salem district. So இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் அவுட் பிரேக் ரிப்போர்ட்டட் இன் கேரளாஸ் திரிஷூர். ஸோ இப்போ ரீசெண்டாக கேரளாவுடைய திரிஷூரில் இருக்க மடக்கத்தாரா கிராம் பஞ்சாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவருடைய அந்த அவுட் பிரேக் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 310 பிக்ஸை வந்துட்டு கில் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஹைலி கண்டாஜியஸ் டிசீஸ். ஸோ இந்த ஒரு இன்ஃபெக்ஷனை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹீமரேஜிக் ஃபீவர் டிசீஸ் தட் அஃபெக்ட்ஸ் டொமஸ்டிக், அதுக்கப்புறம் வந்துட்டு வைல்டு பிக்ஸ். ஸோ அதர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் த டிசீஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஹை ஃபீவர், anorexia, loss of appetite, hemorrhages in the skin and vomiting and diarrhea among others.
ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1920s ஆஃப்ரிக்காவில் தான் வந்துட்டு முதல் முறையாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இனிஷியல் டைம்ஸில் இது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் அந்த காண்டினென்ட்டில் மட்டும்தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்திருக்கு. ஆனால் 2007 பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசீஸை மற்ற காண்டினென்ட்ஸ்லேயும் வந்து சைட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஆஃப்ரிக்கா, ஏஷியா அண்ட் யூரோப் இன் போத் டொமஸ்டிக், அதுக்கப்புறம் வந்துட்டு வைல்ட் பிக்ஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சீரியஸான ஒரு இன்ஃபெக்ஷன். பிகாஸ் இது வந்துட்டு பிக்ஸுக்கு வந்தது அப்படின்னா அதனுடைய மார்ட்டாலிட்டி ரேட் வந்து இட் இஸ் 95 to 100%. பிகாஸ் இந்த ஒரு ஃபீவருக்கு எந்த விதமான க்யூரும் கிடையாது. ஸோ இதனுடைய ஸ்ப்ரெட்டை வந்துட்டு எப்படி அவங்க தடுப்பாங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸை கல் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு மெயின் ப்ரொசீஜர். ஸோ இது வந்துட்டு ஹியூமன்ஸுக்கு ஒரு த்ரெட் கிடையாது. பிகாஸ் இது அனிமல் டு அனிமல் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் வந்துட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் டெரெஸ்ட்ரியல் அனிமல் ஹெல்த் கோட் ஸோ இதில் வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. கேரளா வில்லேஜ் கம்பைல்ஸ் இன்டெப்த் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர். ஸோ கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு அப்டேட் அண்ட் பப்ளிஷ் அ காம்ப்ரிஹென்சிவ் பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர். ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்புழா, ஸோ இங்கே வந்துட்டு தலக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஸோ இந்த பஞ்சாயத்தில் தான் வந்துட்டு முதல் முறையாக இந்த பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டரை லோக்கல் கம்யூனிட்டிஸோடைய இன்வால்மெண்ட்டாக இதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இவங்க வந்துட்டு 261 பேஜ் டாக்குமெண்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன் தி ரீஜன்ஸ் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஃப்ளோரா அண்ட் ஃபோனா. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த ரீஜனில் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய மாறுதல்கள், ஸோ அதோடு வந்துட்டு நிறைய அடிஷ்னலான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்டை கேரளா ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டுக்கு வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தலக்கரா கிராம் பஞ்சாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 38 சாக்ரெட் க்ரூவ்ஸ் இருக்குது, 10 பேடி பால்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி 35 பாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு டாக்குமெண்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் பிளாக் டர்ட்டில், ஸோ இது வந்துட்டு தலக்கரா கிராம் பஞ்சாயத்தில் வந்துட்டு ஒரு காமனான ஸ்பீஷீஸ். ஆனால் இந்த ஸ்பீஷீஸ் வந்துட்டு இட் இஸ் சீயிங் டிக்ரீஸ் இன் தி நம்பர்ஸ் பிகாஸ் ஆஃப் போச்சிங் ஃபார் மீட். அடுத்து பாப்புலேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கார்டன் லிசர்ட், பார்ன் owls, இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸஸ் அண்ட் பிளான்ஸ் சச் அஸ் ஹென்னா அண்ட் பலாஷ். ஸோ இதுவும் வந்துட்டு நம்பர்ஸில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் நம்பர்ஸ் ஆஃப் தி ராக் பீஜன், ரிஃபாஸ் ட்ரீபீஸ் அண்ட் அதர் ஸ்பீஷீஸ், ஸோ இதனுடைய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ மொத்தமாக ஒரு 3 மாத சர்வே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சர்வேவை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரெயின்டு வாலண்டியர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கம்பைலேஷன்ஸில் லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 2002, ஸோ அதாவது பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டியை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டியோடைய ஒர்க் என்ன அப்படின்னா தே வில் ஒர்க் ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் யூஸ், அதுக்கப்புறமா இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை அவங்க வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஎம்சிஸ் வந்துட்டு யார் கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ். ஸோ இவங்க தான் இந்த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டியை வந்துட்டு கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு தே வில் ப்ரிப்பேர் தி பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் இன் கன்சல்டேஷன் வித் தி லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஸோ இந்த பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் ஹேவ் கன்சர்வேஷன் ஆஃப் ஹேபிட்டட்ஸ், preservation of land races, folk varieties and cultivars, domestic stocks, அதுக்கப்புறம் வந்துட்டு breeds of animals and microorganisms பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. இண்டோ ரஷ்யன் வெஞ்சர் டெலிவர்ட் 35,000 அசால்ட் ரைஃபிள்ஸ் டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக இண்டோ ரஷ்யா ரைஃபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இது வந்துட்டு இந்தியா அண்ட் ரஷ்யாவுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி. அண்ட் இவங்க கிட்டத்தட்ட 35,000 AK-203 கலாஷ்னிகவ் அசால்ட் ரைஃபிள்ஸ் வந்துட்டு இந்தியன் ஆர்மிக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த AK-203 ரைஃபிள்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்துட்டு ஸோ KGF உடைய ஒன் ஆஃப் த பிக்சர். ஸோ இதில் வந்துட்டு கலாஷ்னிகவ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் AK-200 கேட்டகரி ரைஃபிள்ஸ் இஸ்.
ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த AK-203 ரைஃபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ மாடர்ன் ஃபயர் ஆர்ம். இட் ஹாஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ இதை இனிஷியலாக யார் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெனவுண்ட் இன்ஜினியரான மிகைல் கலாஷ்னிகாவ். ஸோ இவர் தான் வந்துட்டு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க பிட்வீன் 2007 and 2010. ஸோ இந்த ஒரு வெப்பனில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஈஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த AK-203 ரைஃபிள்ஸை பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா யூஸிங் ப்ரொப்ரைட்ரி ரஷ்யன் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்டிஃபைட் எக்யூப்மெண்ட்ஸ். அதனால் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டியில் ஹையாக இருக்கும். ஸோ ரஷ்யாவுக்கு அவுட் சைடாக நம்மளுடைய இந்தியாவில் மட்டும்தான் இந்த AK-200 சீரீஸ் அசால்ட் ரைஃபிள்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியாவில் இதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இட் இஸ் வித் இந்தியா ரஷ்யன் ரைஃபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க மட்டும்தான் இது வந்துட்டு தயார் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு இந்தியா அண்ட் ரஷ்யாவுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். இது 2019 வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க, பர்டிகுலராக இந்த AK-203 ரைஃபிள்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவே. ஸோ இவங்க எங்கே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் இன் கார்வா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி இன் அமேதி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்துட்டு இட் ஹேஸ் பிளான்ஸ் டு என்ஷூர் 100% localization of the production of AK-203 rifles in India. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. அட் ₹1.27 lakh crore டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ரெஜிஸ்டர்ட் அ நியூ ஹை இன் 2023-2024 சேஸ் சென்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டேட்டாவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 2023-24 ஸோ இங்கே வந்துட்டு இந்தியாவுடைய இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு வேல்யூ டேர்மில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து எங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் தி ஆல் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் அதர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ இதில் இவங்களுடைய டேட்டாலேருந்து தான் இதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுடைய வேல்யூ நம்மளுடைய கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ₹1,26,887 crore வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 16.7% வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு 79.2% வந்துட்டு இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர் அதர் PSUs அண்ட் 20.8% மட்டும்தான் வந்துட்டு ப்ரைவேட் செக்டர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா என்ன டிஃபென்ஸ் ரிலேட்டட் வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தே ஆர் ப்ரொடியூசிங் தேஜஸ் லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ், வார்ஷிப்ஸ், டேங்க்ஸு, ஆர்டிலரி கன்ஸு, வார்ஷிப்ஸு, மிசைல்ஸு, ராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் வெரைட்டி ஆஃப் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் டு அ ரெக்கார்ட் ஹை. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023-24 இட் ஹாஸ் கான் டு ₹21,083 crore. ஸோ இது வந்துட்டு ப்ரீவியஸ் ஃபிஸ்கல் இயரை விட 32.5% அதிகம். அதாவது ப்ரீவியஸ் ஃபிஸ்கலில் இட் வாஸ் ஒன்லி அரவுண்ட் 15,920 crore. ஸோ இந்தியா இப்போ வந்துட்டு தே ஆர் எக்ஸ்போர்ட்டிங் மிலிட்டரி ஹார்ட்வேர் டு அரவுண்ட் 85 countries. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு அது ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜப்பான் இஷ்யூஸ் நியூ yen பேங்க் நோட்ஸ் பேக்டு வித் 3D ஹோலோகிராம் டெக்னாலஜி. ஸோ இப்போ ஹோலோகிராம் டெக்னாலஜி அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ வர்ச்சுவல் 3-dimensional இமேஜ். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு 3D ஹோலோகிராஃப். அதாவது வர்ச்சுவலாக ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குமோ அது வந்துட்டு டிஜிட்டலாக நம்மளால் பார்க்குற மாதிரி ஒரு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு 3D ஹோலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா த்ரூ தி இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் பீம்ஸ் தட் ரிஃப்ளெக்ட் ரியல் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஹோலோகிராம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரியல் ஆப்ஜெக்ட் பார்க்குற மாதிரியான ஒரு டெப்த் இருக்கும், ஒரு பேரலெக்ஸ் இருக்கும், அண்ட் ஆல்சோ அதர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஒரிஜினல் ஐட்டம்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ கன்வென்ஷனல் 3D ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு யூஸ் சம் ஸ்பெஷலைஸ்டு கிளாஸஸ். ஆனால் ஹோலோகிராம்ஸை நம்ம பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்மளுடைய நேக்கட் ஐஸ்னாலே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் வந்துட்டு இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வேவ்ஸ் டு ரெக்கார்ட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் 3D இமேஜஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட்.
ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இன்க்ளூடிங் இன் மெடிசன், மிலிட்டரி, வெதர் ஃபோர்காஸ்டிங், வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் டிஜிட்டல் ஆர்ட் அண்ட் செக்யூரிட்டியில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நியூ என் பேங்க் நோட்ஸில் இந்த 3D ஹோலோகிராமை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். அதாவது இந்த ஒரு ஜாப்பனீஸ் உடைய அந்த கரன்சி நோட்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் என். ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யூடியூப்ஸில் போயிட்டு இதனுடைய அந்த இமேஜஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஒரு கரன்சி நோட்டை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த வியூவர்ஸுடைய ஐசைட் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு தலையை திருப்புற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு டெக்னாலஜிக்கல் ஒரு இனோவேஷன் தான். ஸோ அந்தளவுக்கு இதில் ஒரு சயின்டிஃபிக் இனோவேஷன் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ மெயினாக இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கவுண்டர் ஃபியட்டிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது கள்ள நோட்டுகள் இல்லாமல் தடுக்கிறதுக்காக இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இந்த ஹோலோகிராமை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணிட முடியாது பிகாஸ் ஆஃப் தேர் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷன் இன் டாட்டர்ஸ், கலம்காரி கலர்ஸ் ஃபேடிங் இன் ஏபிஸ் பெடானா. ஸோ கலம்காரி ஆர்ட் ஃபார்ம் அப்படின்றது ஒன்ஸ் ஒரு ஃப்ளரிஷிங்கான ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு பிகாஸ் ஆஃப் ரைஸ் இன் பவர் லூம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்கலேட்டிங் ரா மெட்டீரியல் காஸ்ட்னால இந்த கலை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கம்மி ஆகிட்டு வருது. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த கலம்காரியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹைலி பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் ஹேண்ட் பெயிண்டட் ஆர் பிளாக் பிரிண்டட் காட்டன் டெக்ஸ்டைல் அண்ட் பெயிண்டிங்ஸ். ஸோ இது வந்துட்டு பர்டிகுலராக ஆந்திர பிரதேஷில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த கலம்காரி பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் எமர்ஜ்ட் ஆஸ் அ டெக்ஸ்டைல் ட்ரெடிஷன் டியூரிங் த ரெயின் ஆஃப் குதுப் ஷாஹீஸ் அட் கோல்கொண்டா இன் 16th and 17th century. ஸோ இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்துட்டு திலாங்கில் ஒரிஜினேட் ஆகிருக்கு. இட் இஸ் அ ரீஜன் பிட்வீன் ப்ரெசன்ட் டே ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு தெலுங்கானா. ஸோ கலம்காரி அப்படின்ற நேமுடைய மீனிங் என்ன அப்படின்னா, கலம் அப்படின்றது வந்துட்டு இட் இன்க்ளூட்ஸ் இட் டினோட்ஸ் பென். ஸோ காரி அப்படின்றது வந்துட்டு கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப். ஸோ இந்த ஒரு கலம்காரி ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா 2 டிஸ்டிங்டான ஸ்டைல்ஸ் இருக்குது. இட் இஸ் ஸ்ரீ காலஹஸ்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு பெதன்னா ஸ்டைல் ஆஃப் கலம்காரி. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெதன்னா ஸ்டைல் கலம்காரியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மச்சிலிப்பட்டினம் ஸ்டைல். ஸோ இதில் வந்துட்டு வெஜிடபிள் டைடு பிளாக் பெயிண்டிங் ஆன் ஃபேப்ரிக் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பிளாக்ஸ் இருக்கும். இந்த உடன் பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேட். ஸோ இதில் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள் டைடு அந்த கலர்ஸை வச்சு அந்த காட்டனில் வந்துட்டு சும்மா பிரிண்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பர்ஷியன் இன் கேரக்டர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பேட்டர்னேஜ் அண்ட் ப்ராக்சிமிட்டி டு த முகல்ஸ் அண்ட் கோல்கொண்டா சுல்தானேட். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஒரு பிளாக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டர்லேசிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் கார்ட் வீல், அதுக்கப்புறம் வந்துட்டு லோட்டஸ் ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டைலுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ரீ காலஹஸ்தி ஸ்டைல். ஸோ இந்த ஒரு ஸ்டைலை வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக பென் அண்ட் ப்ரஷ்னாலேயே வந்துட்டு இந்த டிசைன்ஸை வரைஞ்சி அவங்க வந்துட்டு கலர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ரீ காலஹஸ்தி ஆர்டிசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வைட் ரேஞ்ச் ஆஃப் சாரீஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு பண்ணுறது கிடையாது. ஸோ முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மேக்கிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஹேண்ட் பெயிண்டட் கிளாத் தட் வாஸ் ப்ரைமர்லி யூஸ்ட் இன் டெம்பிள்ஸ். ஸோ இதை மட்டும்தான் அவங்க வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெம்பிள்ஸ்க்கெல்லாம் போனோம் அப்படின்னா அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் வந்து மாட்டியிருப்பாங்க. அது மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு காடுடைய இமேஜஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டெய்டிஸ் இமேஜஸ், அதுக்கப்புறம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மித்திக்கல் கேரக்டர்ஸ் வந்துட்டு வரைஞ்சிருப்பாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இவங்க வந்துட்டு இப்போ ஹேண்ட் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இட் வில் ஹேவ் mythological figures that have originated in the temple town. So this is all about today's important current affairs. நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.